ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சோஷியல் மீடியானதுனால இன்ஸ்டாகிராம் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் யூஸர்லாம் பார்த்தீங்கன்னா நாள் அதிகமாகிட்டே போகிறாங்க. ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. நீங்கள் ஒன்று இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் இப்போ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் எதுக்கு உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இனி நம்ம வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் இருக்க 8 ஹிடன் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் சேட்டிங்கில் ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணுறதா இருந்தால் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுறதா இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒர்க் ஆகலை. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் தந்துருக்காங்க. நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கீழே அனிமேஷனோட ரிப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க நான் இப்போ ஆயின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறேன்னு வச்சுங்க. அது நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷனோட நம்ம அதை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அனிமேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தந்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட அக்கௌண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 3 டேஷ் இருக்கும். அந்த டேஷ் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போயிடுங்க. இது உள்ளே போயிட்டீங்கன்னா ப்ரைவேசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. கமெண்ட்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா இதில் அலோ கமெண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உள்ள போய்க்கலாம். இதில் எவ்ரி1 அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் காட்டும், ப்ளே ஆகும். செகண்ட் இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களும் நம்மளை ஃபாலோ பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் கமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே ஆகும். தேர்ட் இருக்க இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் கமெண்ட் செக்ஷன் ப்ளே ஆகும். ஃபோர்த் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ப்ளே ஆகும். அதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் தேர்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் இருக்குது மற்றவங்களால் பார்க்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் லைட் ப்ளே ஆகும். அந்த க்ரீன் லைட் மூலிமா நம்ம ஆக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த க்ரீன் லைட் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த 3 டேஷ் இருக்கும். அந்த டேஷ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவேசி உள்ள போயிங்க. ப்ரைவேசியில் போயிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷோ ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் எனபிள் இருந்தால் தான் நம்ம ஆன்லைனில் இருந்து மற்றவங்களுக்கு தெரியும். இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இதை ஆஃப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த க்ரீன் லைட் ப்ளே ஆகாது. நம்மளோட லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் பேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபேக் பேஜஸ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அபவுட் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க. இதில் யூசர் நேம் 0ல இருந்தால் பிரச்சனை இல்லை. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா பல தடவை மாற்றிருக்காங்க அப்படின்னா அது ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராமில் ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் தந்திருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன்னால நம்ம டெலிட் பண்ணியிருப்போம். அந்த போஸ்ட் நம்ம கேலரி இல்லை அப்படின்னா நம்ம பயமாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3 டேஷில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க. ரீசென்ட்லி டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இதில் நம்ம போஸ்ட் பண்ணி டெலிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்கும். இதை நம்ம ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். அந்த ரீசென்ட்லி டெலிட்டட் அது மேலே பார்த்தீங்கன்னா லைக்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம யாருக்கெல்லாம் இது இருக்கும் லைக் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே ப்ளே ஆகும். செக் பண்ணி பார்த்துங்க. 6th பார்க்க போகிற இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ட்ரிக்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஆகட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும். இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியே வச்சுக்கிங்க அப்படின்னா அது நம்ம ஸ்டோரி போட சொல்ல ஒரு வீடியோவாக இருந்தால் அது நம்ம டவுன்லோட் பண்ணும்போது கேலரியில் மியூசிக் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். இன்ஸ்டாகிராமில் இருக்க ஸ்டோரி டவுன்லோட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லை. ஒரு வெப்சைட் மூலியமாகவே நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணலாம். எப்படி இது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசர் உள்ள போயிட்டு instadp.com இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட் மூலியமாக தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். இந்த வெப்சைட் உள்ள போனீங்க அப்படின்னா மேலே யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூசர் நேமில் போயிட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம போஸ்ட் எல்லாம் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோமோ அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் மட்டும் அதில் டைப் பண்ணால் போதும். யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு சர்ச் குத்திங்க அப்படின்னா கீழே ஒரே ஒரு ஆட் மட்டும் காட்டும். அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்குது. இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு மேலே போய் ஏரோப்ளேன் அப்படின்ற ஒரு பிக்சர் இருந்தது அப்படின்னா கீழே எந்தெந்த பிக்சர்லாம் ஏரோப்ளேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டா போதும். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம டைப் பண்ண யூசர் நேமில் இருக்க போஸ்ட், ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே ஆகுது. இதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 7th பார்த்தீங்கன்னா குரூப் சேட்டிங் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் சேட்டிங்கில் போயிடுங்க. சேட்டிங்கில் போனீங்க அப்படின்னா மேலே பென்சில் ஐக்கான் வந்திருக்காங்க. அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி யாருக்கெல்லாம் குரூப் சேட்டிங் பண்ண போகிறீங்களோ அவங்களாம் இதில் செலக்ட் பண்ணி குரூப் சேட்டிங் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட லிஸ்ட்டில் ஃபைனலாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா லே அவுட். இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்டோரி அப்லோட் பண்ணுவோம். ஸ்டோரி அப்லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருப்போம்.
அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக தான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட் மூலிமா 5-6 ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லேஅவுட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ்லாம் 4-5 ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுற முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.